நாமத்திற்கு ஸ்தோத்திரமும் மகிமையும் உண்டாவதாக. இந்த மே மாதம் முதல் தேதியில ஆண்டுடைய சமூகத்தில் நாம் கூடி வந்து அவர் மகிமைப்படுத்த நாம் வந்திருக்கிறோம். இந்த சூழ்நிலை காரணம் நிமித்தமாக சபைகளில் நடத்த வேண்டியதான அநேக ஆராதனைகள் நிகழ்ச்சிகள் எல்லாம் கொரோனா என்கிற வியாதி வந்தது நிமித்தமாக இன்னைக்கு நம்ம சபையில் நடத்த முடியாமல் வீடுகளிலே நடத்தக்கூடியதான ஒரு பாக்கியம் கிடைச்சிருக்கிறது. ஆகினால பெரியமானில் இதற்கு ஸ்தோத்திரம். கடந்த 4 மாதங்களாக ஏப்ரல் மாதம் முழுவதும் ஆண்டு நடத்தினார். இந்த 5வது மாதம் முதல் தேதியிலே ஆண்டோருக்காக நம்ம அதிகமாக நம்ம செயல்படுவோம். கர்த்தர் நடத்துவார், ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து இந்த நாளிலே எங்களுடைய ஸ்தோத்திரம் சகோதரி என்னுடைய மனைவியோடு ஜெபித்து ஒரு பாடல் ஆரம்பித்த பின்பு மற்றபடி நாம் எல்லா காரியத்திலும் பார்ப்போம். கர்த்தர் நடத்துவாராக. ஆமாம். நல்லவர் ஆண்டவரே, கடந்த மாதம் முழுவதும் ஆண்டவரே எங்களை கண்மணி போல எங்களை காத்து ஆண்டவரே இந்த 5வது மாதத்தை காண செய்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே இந்த 4 மாதங்கள் ஆண்டவர் அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கண்களை கண்ணீருக்கும் ஜீவனை மரணத்துக்கும் கால்களை இடர்களுக்கும் தப்பி வைத்து இந்த நாள் வரைக்கும் எங்களை காத்து வந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே இந்த 5வது மாதத்தில் இந்த முதல் நாள் என்னுடைய கரத்தில் கொடுக்கிறேன். இந்த முதல் நாளில் ஆண்டவரே அப்பா என் தேவன் ஆண்டவரை அப்பா நோக்கி பார்த்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் செய்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரை நன்றியோடு கூட ஆண்டவரை இந்த மாதத்தை நாங்கள் ஆண்டவரை பார்த்துவாங்க. கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். நீர் எங்களோடு கூட இருந்து கர்த்தர் நடத்தும். ஆண்டவரை சோதரிக்கிற யாமுடைய கரத்தில் எங்களை தாழ்த்து வெறுமையாக்கி ஒப்பு கொடுக்கிறோம். பொறுப்படுத்திக் கொள்ள ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. நன்றியால் துதிப்பாடு இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு.
துதிகள் துதிப்பாடு நம் இயேசுவே என்று பாடு. அப்படியே கத்திர கொஞ்ச நேரம் ஆரம்பிக்கலாமா? நன்றியா துதிப்பாடு என் இயேசுவை நாவால் என்று பாடு. இந்த பாடல் பழைய பாடல் தேவனுடைய பிள்ளைகளை நான் கத்திரை கொஞ்ச நேரம் கேட்கலாம். தேவனை நாம் ஸ்தோத்திரம் பண்ணி கத்திர ஆராதிக்கலாம். தேவனை மகிமைப்படுத்துவதாக. அல்லேலூயா 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 அல்லேலூயா. வாயிலை திறந்து கொஞ்ச நேரம் துதிப்பு, கொஞ்ச நேரம் கத்திர ஆராதிக்கும், கொஞ்ச நேரம் கத்திர மகிமைப்படுத்தும். அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் மகிமையானவர், அவர் மாறாதவர், அவர் நேற்று இன்று என்று மாறாதவர். அல்லேலூயா. கடந்த 4 மாதங்கள் முழுவதும் நடத்தி வந்த ஆண்டவர் 5வது மாதத்தில் நம்மளை நடத்தும்படியாய் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தெய்வத்திற்கு கொஞ்ச நேரம் நன்றி சொல்லி கத்திர துதிச்சு கொஞ்ச நேரம் கத்திர ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. இந்த முகநூலுமாய் பார்த்து கொண்டிருக்கிற அன்பு தெய்வத்துடைய பிள்ளைகளை ஆண்டவர் 2020ஆம் ஆண்டு தொடங்கி மே மாதத்துக்குள்ளே கத்திர கொண்டு வந்தார். ஆமென் அல்லேலூயா. நெருக்கங்கள் நமக்கு இருக்கலாம், பல வேதனைகள் நமக்கு இருக்கலாம், பல சோதனைகள் நமக்கு இருக்கலாம், பல நிந்தைகள் நமக்கு வரலாம். அவைகள் மத்தியிலே ராஜாதி ராஜாவும் சர்வ வல்லமுள்ள ஆண்டவரும் சர்வ சிருஷ்டிக்கு எஜமானவராய் இருக்கிறவர்களே ஆயிரத்திலிருந்து உள்ளத்தினால் வந்து கொஞ்ச நேரம் கத்திர துதிப்போமாக. அல்லேலூயா அல்லேலூயா. 138ஆம் சங்கீதம் 8வது வசனத்தில் வாசிக்கப்படுகிற வேளையிலே அங்கே வசனம் இப்படியா சொல்லக்கூடிய கர்த்தர் எனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார். 5வது மாதத்திலே தெய்வத்துடைய பிள்ளைகளே இந்த 4 மாதங்கள் வராத அத்தனை ஆசீர்வாதங்கள் இந்த 5வது மாதத்திற்கு வந்து சேர்ந்து நின்றால் கர்த்தரை துதிங்கள், கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள், கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். அல்லேலூயா
அற்புதமாக சமூகத்தில் சுத்திகரிக்கப்படும் உயர்ந்த வல்லவராக இருக்கிறார். சபையில என்னால் ஆராதிக்க முடியல, சபையில என்னால் துதிக்க முடியல, சபையில நான் விடுதலோடு கூட கர்த்தரை ஆராதிக்கிற பிள்ளை என்னவா, சபையில தேவனுக்கு மகிமையான ஆராதிக்கிற பிள்ளை என்னவா, ஒரு வீட்டில நான் ஆராதிக்க கொண்டு கொடுக்கிற ஒரு நிலைமை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. வீடுகளில் இருக்கிற தேவ பிள்ளைகளை ஒரு சபையில நீங்கள் எப்படி கர்த்தரை ஆராதிப்பீங்களோ, ஒரு தேவ சன்னிதானத்துல தேவ சபையில நீங்கள் எப்படி கர்த்தரை துதிப்பீங்களோ, அதே ஃபீலிங் கொடுக்கிற அதே ஆவிக்குரிய எண்ணங்களோடு கூட உங்கள் வீடுகளிலிருந்து குடும்பமாக கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. கடந்த 4 மாதங்கள், கடந்த ஏப்ரல் மாதம் முழுவதும் ஆண்டவருடைய கிருபையாய் அற்புதமாக நடத்தி வந்தார் அல்லவா. இந்த 5ஆவது மாதம் உன்னை மறந்துடுவாரா, உன்னை கைவிட்டுவாரா, உன்னை வெறுத்துடுவாரா? இல்லை தேவ பிள்ளைகளை கர்த்தரை துதிக்கிறவளை ஒருபோதும் கைவிட மாட்டார். கர்த்தரை ஆராதிக்கிற பிள்ளைகளை தேவன் ஒருபோதும் வெட்கப்படுத்த மாட்டார். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அந்த காலகட்டத்தில் ராஜாவுடைய கட்டளைக்கு கூட அவர்களை எதிர்த்து தேவனை துதிச்சார்கள். கர்த்தர் மேல வைராக்கமா இருந்தார்கள். அதனால்தான் அவர் அக்கினி சவாலிலே போட்ட போது கூட அவர்களை கர்த்தர் காப்பாற்றினார். காரணம் கர்த்தர் துதிச்சார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனை நீங்களும் நானும் துதிக்கிறதுல நம்ம கிடைச்ச ஒரு பெரிய பாக்கியம். ஆண்டவரை துதிக்கிறதுல ஆராதனை செய்து நமக்கு கிடைச்ச ஒரு பெரிய ஸ்லாக்கியம். ஆமென், ஹல்லேலூயா.
யோசுவா 6:20 நீங்க வீட்டுல போய் வாசித்து பாருங்கள். 2 நாளாகும் 20-22 வசனத்தை வாசித்து பாருங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் 16:25 வசனத்தை வாசித்து பாருங்கள். நம்முடைய முன்னோர்களெல்லாம் கர்த்தரை துதிச்சார்கள். நம்முடைய முன்னோர்களெல்லாம் முற்பிதாக்களெல்லாம் கர்த்தரை ஆராதனை செய்தார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 22:3-4 வாசிக்கிறோம். இஸ்ரவேல் துதிகளுக்குள்ள வாசமா இருக்கிற கர்த்தர் பரிசுத்த. நம்முடைய முற்பிதாக்களெல்லாம் கர்த்தரை துதிச்சார்கள். துதிச்சவர்களை கர்த்தர் விடுவித்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. இந்த நெருக்கத்தில் காணப்படுகிற அன்பு தெய்வத்தோட பிள்ளைகளை பல பாடுகள் மத்தியில, வேதனை மத்தியில, சோதனை மத்தியில இருக்கலாம். அது மத்தியில கர்த்தரை துதிங்கள். அது மத்தியில கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர். அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென். நம்மை துதிக்கிறமா இல்லையா என்பதை கர்த்தர் நம்மளை பார்த்து கொண்டே இருக்கிறார். ஆமென், ஆமென். கடந்த நாட்கள் முழுவதும் தேவன் நடத்தினார் அல்லவா? ஸ்தோத்திரம். இந்த நாளிலே இந்த கொரோனா வியாதி வந்தது நிமித்தமாக அநேக தேசங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறது. அநேகர் உயிரிழந்திருக்கிறார்கள். அநேகர் மறித்து கொண்டு இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. ஒவ்வொரு பட்டணத்திலும் ஒவ்வொரு தேசத்திலும் கர்த்தருடைய வல்லமை இறங்கபடியாய், கர்த்தருடைய அபிஷேகம் இறங்கபடியாய் ஜனங்களை கர்த்தர் பாதுகாக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜனங்கள் காப்பாற்றப்படுவதற்காக ஸ்தோத்திரம். பாதுகாப்பாக இருப்பதற்காக அரசாங்கம் எடுத்திருக்கிற முயற்சிகளுக்காக ஜெபிங்கள். அவங்க எவ்வளவு பாடுகளப்பட்டு எவ்வளவு கண்மொழித்து எத்தனை இரவும் பகலமாக தேசத்திற்காக ஜனங்களுக்காக அவர்கள் பல திட்டங்களை போட்டு காணப்படுகிறார்கள். அரசியல்வாதிகளுக்காக ஜெபிங்கள். போலீஸ் அதிகாரிகளுக்காக ஜெபிங்கள். டாக்டர் நர்சுகளுக்காக ஜெபிங்கள். பொதுமக்களுக்காக ஜெபிங்கள். யாரெல்லாம் இதற்காக பாடுபட்டு உழைக்கிறார்கள் அவர்களெல்லாம் கர்த்தர் பாதுகாப்பு. இனி அந்த கொரோனா என்கிற வியாதி நம்முடைய தேசத்தில் இருக்கவே கூடாது. கர்த்தர் அதை முற்றிலும் அழிந்து போட வேண்டும். மீண்டும் ஜனங்கள் வேலைகளுக்கு போகணும், தொழில்களை செய்யணும், காலேஜில் திறக்கப்படணும், ஸ்கூல்கள் திறக்கப்படணும், சபைகள் திறக்கப்படணும், ஊழியர்கள் எழுப்பப்பட வேண்டும். கர்த்தருடைய வருகை மிக சமீபமா இருக்கு. ஆண்டவருடைய வருகை மிக சமீபமா இருக்கிறது. கர்த்தரை உயர்த்துவோமா, கர்த்தரை துதிப்போமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. துதித்து பாடிட பாடிடமே உங்கவனே சுவிநாமதே. துதித்து பாடிட பாடிடமே உங்கவனே சுவிநாமதே. துதிகளை மாற்றியில் வாசம் செய்யும் Hallelujah.
பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். என்னை நினைத்து இதுவரை நடந்தீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா ஏசப்பா, கோடி கோடி நன்றி ஐயா. பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா, சொல்லுவா பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா. சுகமானே சுகமானே மருத்துவரா சுகமானே குடும்ப மருத்துவரீ. கோடி கோடி நன்றி. அல்லேலூயா உமக்கு நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி Hallelujah, 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 hallelujah. Ribadagadadabadya. கர்த்தரை நோக்கி நாம் பார்க்கிறவர். ஆராதனை என்பது ஆடி ஓடி ஒரே பாட்டு மாறி மாறி பாடி சிவிட பாடி அதில் ஆவியை இறங்குறதல்ல. அதெல்லாம் ஆராதனை. வேத சட்டத்தினுடைய அடிப்படையில் உடையக்காரன் சொல்லுங்க. ரோமர் 12:1 உன்னுள்ள ஆராதனை என்ன தெரியுமா? நம்முடைய ஆவி, நம்முடைய ஆத்மா, நம்முடைய சரீரத்தை தேவனுடைய சமூகத்திலே ஜீவபலியாக ஒப்பு கொடுத்து நம்ம ஆராதனை செய்கிறது தெரியுமா? அதான் வேதம் சொல்கிறது, நீங்கள் செய்கிறது புத்தி உள்ள ஒரு ஆராதனை. ஒரு புத்தி உள்ள ஆராதனை ஒன்று இருக்கமானால் நம்மை நாமே மறைந்து கர்த்தரை மகிமைப்படுத்தும். நம்முடைய சிந்தையிலே, நம்முடைய எண்ணங்களிலே, நம்முடைய யோசனைகளிலே நம்ம கர்த்தரை மகிமைப்படுத்தணும். ஏனென்றால் 1 யோவான் 4:4 சொல்லுகிறது, இந்த உலகத்தில் இருக்கிறவர்களிலும் பார்க்கிறோம், உனக்குள்ள எனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர், பெரிய தேவனை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. யோசனையில் பெரியவரே, ஆராதனை செயல்களிலே வல்லவரே, ஆராதனை ஆராதனை. ஹல்லேலூயா. செயல்களிலே வல்லவரே, ஆராதனை ஆராதனை. கரங்களை உயர்த்தி ஹோசனா உன்னத தேவனே, ஹோசனா ஹோசனா
Hosanna, 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 உன்னத தேவனே, Hosanna, 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 Hallelujah, Hosanna, Hosanna, Hosanna. அன்பு தெய்வத்துடைய பிள்ளைகள், தேவனுடைய வீட்டிலே, தேவனுடைய சமூகத்திலே கடந்து வந்திருக்கிறோம். மறுபடியும் சொல்லுகிறோம், நீங்கள் ஒரு பெரிய திருச்சபையில் ஆராதித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளாக இருக்கலாம், அல்லது ஒரு சாதாரண சபையில நீங்கள் ஆராய்ந்து கொண்டிருக்கலாம். நீ சபையில எப்படி எந்த விடுதலோடு கூட கர்த்தரை உயர்த்தி கர்த்தரை மயப்படுத்துகிறோம். மறுபடியும் சொல்லலாம், அதே ஃபீலிங்கோடு கூட வீட்டில் நீங்கள் அப்படி ஆராதிக்கப்படும் பொழுது, வீட்டில் நீங்கள் அப்படி கர்த்தரை மகிமைப்படுத்தும் பொழுது, முதலாவது அந்த வீடு ஆசீர்வதிக்கப்படும். ஆமென். கோபேத்துடைய வீட்டிலே கர்த்தருடைய பெட்டி இருந்ததுனால கர்த்தர் அந்த வீட்டை ஆசீர்வதித்தார். கர்த்தர் ஆசீர்வதித்தார். அங்கு ஒரு குறையும் இல்லை, அங்கு ஒரு கண்ணீரும் இல்லை, கவலை இல்லை, வேதனை இல்லை. இன்றைக்கு அநேகோட வீட்டிலே கர்த்தருடைய வார்த்தையாக பெட்டிகள் இருக்குமானால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். கடந்த 4 மாதத்தில் இல்லாத அத்தனை விதமான ஆசீர்வாதங்கள் இந்த 5வது மாதத்திலும் கர்த்தர் உங்களுடைய எல்லா தேவைகளை, குறைகளை கர்த்தர் கிறிஸ்துவுக்குள் நிறைவாக்குவார். ஓ, பிலிப்பியர் 4:19 அப்போஸ்தலனாகிய பவுல் தான் சொல்லுகிறார், என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படியே உங்கள் குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவாக்கப்படுமா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எந்த குறைவே இருந்தாலும் இந்த 5வது மாதத்தில் கர்த்தர் அவைகள் எல்லாம் நீக்க போகிறார். ஹல்லேலூயா. கர்த்தரை துதிக்கும், அவர் ஆராதிக்கும், அவரை மகிமைப்படுத்தும். கர்த்தர் 5வது மாதம் முதல் தேதியிலே கர்த்தர் நம்ம கொடுத்தது நல்ல சுவாக்கியத்திற்காக பிதாவாகிய தேவனை நம் கரங்களை ஊற்றி கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அவருடைய குமாரனாகிய கிறிஸ்துவை நாம் ஸ்தோத்திரிப்போமாக. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவருக்கு நாம் கரங்களை தட்டி கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, இந்த நேரம் பாடி கர்த்தரை ஆராதனை செய்தோம். ஒரு சில நிமிஷத்துக்குள்ளே வாக்குத்தத்த செய்தியை கேட்டு ஜெபித்து நாம் முடிக்க போகிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பதாக. தொடர்ந்து நீங்கள் பார்த்து கொண்டு நடுவில் இருக்கப்படும் பொழுது அன்பான சகோதரி டெல்லி சகோதரி அவர்கள் ஒரு பாடலை பாடுவார்கள். பிறப்பாடு மற்ற காரியங்களை நாம் கடந்து கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென். நீர் இல்லாமல் நான் வாழ
பாடின வண்ணமாக அவர் இல்லாமல் நம்ம இந்த உலகத்தில் வாழ முடியாது. சங்கீதம் 31:15 சொல்கிறது, நம்முடைய காலங்கள் எல்லாம் அவருடைய கரத்தில் இருக்கு. நம்முடைய காலங்கள் எல்லாம் நம்மளை படைத்த, நம்மளை உண்டாக்கின, நம்மளை உருவாக்கின, நம்மளை சிருஷ்டித்த தேவனிடத்துல தான் நம்முடைய காலங்கள் இருக்கிறது. தொடர்ந்து கர்த்தருடைய நாமத்தை நம்ம மேம்படுத்துவதற்கு முன்பாக பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வீட்டு ஜெப கூடையில நண்பான இந்த தாயாராக தாயார் ஸ்தோத்திரம். இந்த அவசரமா உங்களுக்காக, மருமகன் பிள்ளைகளுக்காக, நண்பு சகோதரன் கீபோர்டு வாசித்த கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் சகோதரன் அவர்கள் அந்த நாளில் கர்த்தருடைய நாமத்தை மேம்படுத்தினார்கள். சகோதரன் அவர்களுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். பாடணும், கர்த்தரை ஆராதிச்சோம், துதிச்சோம். விசேஷமாய் இந்த ஆன்லைன ஆப்ரேட் பண்ணுகிற அன்பு மகன் ஸ்தோத்திரம் ஜெயஸ்ரீ அவர்களையும் கர்த்தரை ஆசீர்வதிப்பதாக. சகோதர பிள்ளைகளை கர்த்தரை இன்னும் அதிகமாய் கர்த்தரை ஆசீர்வதிக்கிறோம். எப்பொழுது நீங்கள் ஆவலோடு கூட எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதான இந்த மாதம், இந்த மே மாதம், வழக்கமாக சபைகளிலே அதிகாலையிலே போய் அத்துடைய நாமத்தை மேம்படுத்தி ஆண்டோட வார்த்தையை நீங்கள் கேட்பீர்கள். உங்களுக்காக தேவனுடைய ஊழியர்கள் தேவனுடைய சமூகத்தில் ஜெபித்து மே மாதத்தோட 1ஆம் தேதி வாக்குத்தத்த ஆராதனை ஆண்டவரே என்ன எங்களோடு கூட பேச போகிறீர்கள் என்று சொல்லி ஆண்டவரே நாங்கள் வீடில் முடங்கி கொண்டிருக்கிறோம் எங்களோடு நீங்கள் பேசுங்க என்று சொல்லி அவளோடு கூட எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நண்பு தெய்வத்துடைய பிள்ளையில நான் ஆண்டோடைய சமூகத்திலே ஜெபித்த போது, கடந்த இரவு கூட நான் ஜெபித்த போது ஆண்டவரின் சிந்தையில கொடுத்த ஒரு வார்த்தையை தான் உங்கள் மத்தியிலே இன்றைக்கு வாக்கு தத்தமாக வாசித்து நாங்கள் ஜெபித்து கடந்து போக விரும்புகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே இந்த மே மாதத்துடைய வாக்கு தத்த ஆராதனை வாக்கு தத்த செய்திக்கு என்ன வசனத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நான் ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது ஆண்டவர் யோபு என்ற புத்தகத்தில் 42ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நாம் வாசிக்கப்படுகிற வேளையில யோபு எழுதின புத்தகம் 42ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நாம் வாசிக்க நாம் கேட்போம். யோபு தன் சிநேகிதனுக்காக வேண்டுதல் செய்த பொழுது கர்த்தர் அவனுடைய சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றிலும் பார்க்கிறோம் இரட்டத்தனையாக கர்த்தர் அவனுக்கு தந்தறினார். கையில ஒரு அடியில சொல்லுவோமாக. அந்த கவனிங்க, இந்த யோபு என்ற ஒரு மனிதனை குறித்து உண்மையாக கிறிஸ்தவர்களுக்கும் தெரியும், வேத பண்டிதர்களுக்கும் தெரியும். யோபு செல்வ சீமானாக வாழ்ந்த ஒரு மனிதன், நல்ல ஒரு ரிச்சான ஃபேமிலின்னு கூட சொல்லலாம். அப்படிப்பட்ட வாழ்ந்த, அதாவது கஷ்டத்திலிருந்து வாழ்ந்து கெட்டுகளை பார்க்கலாம், வாழ்ந்து நல்லா கெட்டுள்ள பார்த்தா தான் வேதனையா இருக்கு. இந்த யோபுடைய மனிதனோட வாழ்க்கையில அவன் பயங்கர ஒரு சீமான், செல்வாக்கு உடையவனாக ஒரு மனிதன். இவைகள் எல்லா வீட்டுல காட்டிலும் அதெல்லாம் அவனுக்கு முன்னாடியாக சாட்சியாக வரல. அந்த யோபு 1:1 நீங்கள் வாசித்தால் அதுல என்ன சொல்லப்பட்டிருக்கு என்று சொன்னா, அந்த யோபு யார், இந்த யோபுட மனுஷன் யார் என்று உங்களுக்கு தெரியும். இருந்தாலும் நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். யோபை குறித்து கடந்த மாதம் நான் ஆராதனையிலே, அதாவது வீட்டிலே பேசிக் கொண்டிருந்த ஒரு மனிதனை குறித்து பிரசங்கித்தேன். அதுல போன வாரம் நான் கொடுத்த ஒரு செய்தி அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 1-2 ஒரு கொர்நேலியு என்கிற ஒரு தேவ மனிதனை குறித்து நாம் பார்த்தோம். இன்றைக்கு இந்த 5ஆவது மாதத்துல இந்த முதல் தேதியில இந்த வாக்குத்தத்த ஆராதனையில யோபு ஒரு மகனை நாம் பார்க்க போகிறோம், தியானிக்க போகிறோம். கவனிங்க, அப்ப இந்த யோபு 1:1 சொல்லப்பட்டிருக்கிறது. யோபு 1:1 ஸ்தோத்திரம். ஊத் தேசத்திலே ஒரு தேசம், அந்த தேசம் பேரு ஊத் தேசம். அந்த தேசத்துல யோபு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் தான். அந்த மனுஷன் நல்லா கவனிங்க. கடந்த வாரம் நான் ஏப்ரல் மாதத்துல இதே வீட்டில நான் சொன்னேன் கொர்நேலியு குறித்து, அவனுடைய சாட்சிகளை குறித்து. இப்போ இந்த யோபுடைய சாட்சி குறித்து பார்க்கும்போது ஊத் தேசத்துல யாரு, யோபு என்ற ஒரு மனுஷன் தான். முதலாவது அவன் அந்த மனுஷன் நல்ல கவனிகள், உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து
பொல்லாப்புக்கு விளைவுறமாக இருந்தான். நல்லா கவனிங்க. கடந்த நாட்களில் ஏப்ரல் மாதத்துல பொருளை கொடுத்து 4 சாட்சி சொன்னேன். அவன் பக்குள்ளவன், தேவனுக்கு பயந்தவனா இருந்தான், ஜனங்களுக்கு தர்மம் செய்தான், இப்போது ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். யோபு குறித்து பார்க்கும்போது நம்பர் 1 அவன் உத்தமன். ஆதியாகம புத்தகத்திலே 17ஆம் அதிகாரம் 1 வசனத்திலே ஆண்டவர் ஆபிரகாமுக்கு தரிசனமாக சொல்கிறார், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், எனக்கு முன்பாக நீ நடந்து உத்தமனாயிரு. பிரியமான உத்தமனுக்கு கர்த்தர் துணையா இருக்கிறது பார்க்கிறோம். ஆக இந்த யோபுடைய வாழ்க்கையில பாருங்க, நல்லா கவனிங்க. அவன் உத்தமனும், அப்புறம் சன்மார்க்கனும், இவனை பாருங்க தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறவமா இருந்தான். பாவத்தை கண்டா விலகுறான், துஷ்டனை கண்டா விலகுறான், சுத்தங்களை கண்டா விலகுறான், அருவத்தை கண்டா விலகுறான். அதான் பொல்லாப்புக்கு விலகுறவமாக இருந்து பாருங்க அவனுக்கு இருக்கிறது அந்த சொத்துக்களை பார்க்கும்போது நீங்க படிச்சிருப்பீங்க, கேட்டிருப்பீங்க. ஆனாலும் கூட தேவன் எனக்கு ஞாபகப்பட்டு சொல்லுங்க, அவனுக்கு எத்தனை குமாரர்கள்? 7 குமாரர்களும் 3 குமார்த்திகளும் இருந்தார். பாருங்க அவனுக்கு 7 குமார்கள், 7 ஆண்களுக்கு இல்ல, 3 பெண் பிள்ளை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 7000 ஆடுகள், கர்த்தர் 3000 ஒட்டகங்கள், 500 ஏறு மாடுகள், 500 கழுதைகள். இப்படி ஒரு செல்வ சீமானா இருந்த இவனை ஆண்டவரிடத்துல போய் பிசாசு சோதிக்க சொல்றான்னா தெரியுமா? நீ அவனை ஒரு நிமிஷத்துல அவன் சோதிப்பார், அவனை தூசிக்கிறானா இல்லையான்னு பாரு. கடவுளிடத்திலே வந்து இந்த சாத்தான் பர்மிஷன் கேட்டுதான் யோபு சோதிக்கிறான். ஏனென்றால் யோபுடைய குடும்பத்தை ஆண்டவர் வேலெடுத்து பாதுகாத்து கொண்டார் என்று வேதத்துல படிக்கும். நல்ல கவனிங்க. இப்படி உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்தவனும் பொல்லாப்புக்கு விலகுமாய் இருந்த இந்த யோபுக்குள்ள வந்ததான சோதனைகளை நீங்கள் பார்த்து நீங்கள் படிக்க வேண்டும். நல்ல கவனிங்க. இப்படிப்பட்ட வாழ்ந்த இவன் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஒரே நாள்ல எல்லாவற்றையும் எழுந்து போகிறான். அவனுக்கு வருகிறதான துக்க செய்தி இப்ப நம்ம துக்க செய்தி கேட்டுக்கொண்டு அநேகர் நொறுங்கி போய் கொண்டிருக்கிறாங்க, வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாங்க, வீட்டில் முடங்கி கொண்டிருக்கிறாங்க. காரணம் எதற்காக? இந்த கொரோனா வியாதி வந்தது நிமித்தமாக. சீக்கிரத்துல இந்த கொரோனா வியாதி இயேசு கிறிஸ்து நாமத்தினால கர்த்தர் அதை அதமாக்க போகிறார், அதை கர்த்தர் நீக்க போகிறார். தேசம் சமாதானமா அடைய போகுது, தேசம் சந்தோஷம் அடைய போகுது. இது போலதான் இந்த மனிதனுக்கு யோபுக்கு ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொரு பதில் சொல்றார்கள், காரியத்தை சொல்கிறார்கள். என்ன தெரியுங்களா? துக்கமான செய்தி. எஜமானே, இப்போது நம்முடைய பிள்ளைகள் 10 இறந்து போச்சு, 7000 ஆடுகள், 3000 ஒட்டகங்கள், 500 ஏர் மாடுகள், 500 கழுதுகள் எல்லாம் போயிடுச்சு. அப்படி சொன்ன போது யோபு முறுமுறுக்கல, யோபு ஒரு நாள் சோர்ந்து போகல, யோபு ஒரு நாள் பின்வாங்கி போல. அவங்க மனைவிதான் சோர்ந்து போயிட்டாங்க. யோபுடைய மனைவிதான் வந்து சொல்லுற, இன்னும் கூட நீ கடவுள் மேல இவ்வளவு உத்தமமா இருக்கிற, கடவுளை தூஷத்துக்கு ஜீவன முடியாம சொல்லுகிறாங்க அந்த அம்மா. ஆனால் அவர் சொல்லுகிற ஒரு தேவ மனுஷன் வார்த்தை பார்க்கிறது, ஓ பைத்தியக்காரி பேசுகிறது போல நீ பேசுகிற, கர்த்தரிடத்துல நன்மை பெற்று நாம் தீமை பெற வேணாமா? கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்துக்கொண்டார், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இந்த அனுபவம் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கு இருக்க வேண்டும். எந்த சூழ்நிலை கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ண நாம் ஆரம்பிக்க வேண்டும். அதான் சங்கீதக்காரர் தாவீது சொல்லுகிறார், சங்கீதம் 34:1, அமலேக்கினால் துரத்தப்படும் போது தாவீது பாடின சங்கீதம், கர்த்தரை நான் எக்காலத்தில் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுது என் வாயில இருக்குமா? அன்பு பிள்ளைகளே, இதெல்லாம் நான் எதற்காக சொல்கிறேன்னா, இதெல்லாம் இழந்த யாரு? இந்த யோபு எல்லாவற்றையும் இழந்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆட்களை இறந்தான், பிள்ளைகளை இறந்தான், எல்லா மிருகஜீவன் முதல் கொண்டு எல்லாவற்றையும் இழந்து இப்போ சரீரத்துல வரும் வியாதி வந்துச்சு. ஸ்தோத்திரம். அந்த வியாதி என்ன தெரியுங்களா? உச்சத்துல முதல் கொண்டு உள்ளங்காலங்களுக்கு வியாதி. இப்போ இந்த வியாதி வந்தது நிமித்தமாக எல்லாரும் அவனை வெறுத்தார்கள், குடும்பம் வெறுத்தார்கள், அவனுடைய சரீரம் கூட அவனை வெறுத்து சோர்ந்து போகவில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 13ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல யோபுல வாசிக்கிறோம், அவர் என்னை கொன்று போட்டா கூட நான் அவர் மேல நம்பிக்கை ஏற்பட்டு சொன்னார். பிரியமானவர்களே, இவையெல்லாம் செய்த பிறகு யோபுடைய வாழ்க்கையில நீங்கள் வாசித்து பாருங்க. நான் வாசித்த பிரகாரம் பார்த்தால் யோபு ஒரு நாளும் தன் பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணல. யோபு ஒரு நாளும் நான் அடைஞ்சு போனேன் இழந்ததான ஆடு மாடுகளுக்காக ஜெபம் பண்ணல. யோபு இழந்து போன சுகத்துக்காக ஜெபம் பண்ணல. அந்த 42:10 நம்ம வாசித்தோம் அல்லவா? என்ன வாசித்தோம்? யோபு தன் சிநேகிதனுக்காக அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, காலேஜ் படிக்கிற பிள்ளைகளா இருக்கலாம், ஸ்கூல் படிக்கிற பிள்ளைகளா இருக்கலாம், உங்களோட வாலிப பிரயாணத்துல உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு, உங்கள் சிநேகிதனுக்காக அதிகமாக நீங்கள் ஜெபிங்கள். இந்த காலகட்டத்துல பார்க்கும்போது அநேக வாலிப பிள்ளைகள் போதை பழக்கங்களுக்கும் போத வசங்களுக்கும் வாலிபத்தை சீரழித்து கொண்டிருக்கிறார்கள். பிரசங்கி 12:1 ஒரு வாலிப பிரயாணத்தில்
நம்ம சிருஷ்டிக்கிற மெனன்னு சொல்கிறது பாருங்க. இந்த யோபுக்கு இந்த சிநேகிதர்கள் சாதாரணமானவர்கள. அவர்கள் அவனை கேலியும் கிண்டலும் பரியாசமும் பார்க்கிறவர்களா இருந்தார்கள். அந்த யோபு தான் சிநேகிதனுக்காக வேண்டல் செய்தார். வேண்டலாம் ஜெபித்தார். ஆண்டவரே இவருடைய ரட்சியம், ஆண்டவரே இவருடைய சத்தியம் என்று சொல்லி யோபு ஜெபித்தார். பாருங்க, நீங்களும் நானும் நமக்காக ஜெபிக்க ஜெபிச்சுட்டே இருப்போம். ஆனால் மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறேன்னு சொன்னா நம்ம பாரப்பட வேண்டும். பெரியமானே, இன்றைக்கு இந்த கொரோனா வியாதினால எத்தனை ஜனங்கள் மரித்து போய் கொண்டிருக்கிறார்கள். வெகு சீக்கிரத்தில் தேவன் இந்த தேசத்துக்கு மனம் இறங்க வேண்டும். அதற்கு தேவ பிள்ளைகளாக தேசத்தில் ஜனங்கள் அழுது ஜெபிக்க வேண்டும் என்பதை கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. நீங்கள் யோபு போல தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த பொழுது வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். உங்களுக்குள்ள இருக்கிற கடன் என்கிற சிறையிருப்பு, வியாதி என்கிற சிறையிருப்பு, வேலைக்கு போகவில்லையே, படிக்க போக முடியலையே, ஆராதனை நடத்த முடியவில்லை, விடுதலோடு கூட என்னால் ஒன்றும் செய்ய முடியல இருக்கிறதான அந்த சிறையிருப்பு கர்த்தர் மாற்றணும்னு சொன்னார். உங்கள் தேசத்தில் இருக்கிற உங்கள் சிநேகிதர்களுக்காக, ரட்சிக்கப்படாத மக்களுக்காக, உலகத்தில் இருக்கிற பெரிய அதிகாரிகளுக்காக, ராஜாக்களுக்காக ஜெபித்து பாருங்கள். கர்த்தர் உங்களுடைய சிறையிருப்பை மாற்றுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது மாற்றினார்படிக்கு அவனுக்கு முன்னிருந்ததை பார்க்கலாம். அவனுக்கு முன்னிருந்தது சோத்திரம். 7 ஆம்பளை பிள்ளைங்க, 3 பெண் பிள்ளைங்க, 7000 ஆடு, 3000 ஒட்டகங்கள், 500 ஏறு மாடுகள், 500 கழுதுகள், இப்படி திரளான ஐஸ்வர்யமா இருந்த எல்லாத்தையும் இழந்தவர் இப்போ அவர் இரட்டத்தனையா பெற்றுக் கொண்டார். அல்லேலூயா. இரண்டத்தனையாக பெற்றுக் கொண்டான். சகரியா 9:12 வாசித்து பாருங்கள். நம்பிக்கையுடைய சிலைகளே அரணுக்குள் திரும்புங்கள், ரெட்டிப்பான நன்மை தருவேன், அது இன்றைக்கே தருவேன். ஆமென் சொல்லுகிறார்கள். சொல்லுவாங்க, நம்பிக்கையுடைய சிலைகளே நீங்கள் அரணுக்குள் திரும்புங்கள், ரெட்டிப்பான நன்மை தருவேன். அது அடுத்த மாசம் இல்ல, அடுத்த வாரம் இல்ல, இன்றைக்கு நீ விசுவாசித்தால் கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு ரெட்டிப்பா தர வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆக இந்த மே மாதத்துல என் அன்பு தெய்வத்தினுடைய பிள்ளைகளை இன்றைக்கு கர்த்தர் நமக்கு இந்த வாக்குத்தத்தம் செய்தில தெரியுமா, ரெட்டிப்பான நன்மைகளை கர்த்தருக்கு தருவார். கடந்த இந்த கொரோனா வியாதி வந்து நிமித்தமாக அநேக ஆசீர்வாதங்களை இழந்திருக்கலாம், தொழில்களை இழந்திருக்கலாம், ஊழியர்களை இழந்திருக்கலாம், வேலைகளை இழந்திருக்கலாம், ஆசீர்வாதங்களை இழந்திருக்கலாம். ஆனால் சோர்ந்து போவாதீர்கள், ஆனால் பின்வாங்கி போவாதீர்கள். என் அன்பு தெய்வத்துடைய பிள்ளைகளை நீங்கள் இழந்தது அத்தனை கர்த்தர் இந்த மே மாதத்துல உங்களுக்கு இரட்டிப்பாய் கொடுக்க கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். கைகளை ஊற்றி ஒரு அழைத்து சொல்லுவாங்க, அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையானவர்களே, நம்முடைய ஆண்டவர் நம்மளை கைவிடுகிறவர் அல்ல, நம்முடைய ஆண்டவர் நம்மளை வெட்கப்படுத்துவர் அல்ல, ஆண்டவர் நம்மளை துக்கப்படுத்துவர் அல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏசாயா 60:20 வாசிக்கிறோம், இனி சூரியன் அஸ்தமிப்பதும் இல்லை, சந்திரனும் மறைவதும் இல்லை, கர்த்தரோடு நித்திய வெளிச்சமா இருப்பார். துக்க நாட்கள் இன்று முடிந்து போனது. ஆமென் சொல்லுகிறோம் சொல்லுமா. அல்லேலூயா. பிரியமான, நிறைய வார்த்தை நான் சொல்லக்கூடும், நிறைய வார்த்தை நான் பேசக்கூடும். இந்த சபையில் இது நம்ம வீடு. அதனால கர்த்தருக்கு மகிமையாகட்டும். அநேக வசனங்கள் சொல்லணும்னு எனக்கு வாஞ்ச, அநேக வார்த்தைகள் சொல்லணும்னு எனக்கு ஆசை. அவர்கள் இந்த வசனத்தை வச்சு செபித்துக் கொள்ளுங்க. இந்த வசனத்தை வச்சு ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணுங்கள். ஆண்டவர் யோபுக்கு ரெட்டத்தனியா கொடுத்தது போல எங்களுக்கு ரெட்டத்தனியா கொடுங்க ஆண்டவரே. நாங்கள் கடந்த கொரோனா வியாதி வந்து நிமித்தமாக எத்தனையோ ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை நாங்கள் எழுந்திருக்கிறோம்ப்பா. உலக பிரகாரமான நன்மைகளை நாங்கள் எழுந்திருக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளில நாங்கள் நெருக்கப்பட்டிருக்கிறையா, ஒடுக்கப்பட்டிருக்கிறையா, கலங்கி கொண்டிருக்கிறையா, வேதனை இருக்கிறையா, எங்க கண்ணீரை துடைக்க வாங்கப்பா, எங்க வேதனை நீக்க நீங்க வாங்கப்பான்னு சொல்லி யோபு சிநேகிதனுக்காக ஜெபித்தான். தேவனுடைய பிள்ளைகளை நீங்களும் நானும் ஒரு ஜெபிக்கிற ஜெப வீரர்களாய் நாம் எழுப்ப வேண்டும். எஸ்தர் 4:16 வாசிக்கிறோம். எஸ்தர் ராஜாத்தி கிறிஸ்தியாமலும் குடியாமலும் யூத குலத்தினுடைய விடுதலைக்காக அவர்கள் நன்றாடி தேவசனத்தில் ஜெபித்தார். அந்த ஜெப வார்த்தை நமக்குள்ள வரட்டும். தானியேல் 6:10 தானியேல் தன் முன் செய்து வந்தபடி தினமும் 3 வேளை ஜெபித்தான். பெரியமானவர்களே, லூக்கா 21:34 இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களா என்ன பொருளுக்கு எப்போதும் ஜெபம் பண்ணி விடுத்திருங்கள். இந்த நாள் நமக்கு கிடைச்ச ஒரு பெரிய பாக்கியம் என்ன தெரியுமா? அநேக குடும்பங்கள் இன்னைக்கு ஐக்கியமா இருக்கிறாங்க, அன்பா இருக்கிறாங்க, சமாதானமா இருக்கிறாங்க. எத்தனையோ கணவன்மார்கள் கிச்சனாண்ட போதுமே போறாங்க. எத்தனையோ பேர் வெங்காயம் வெட்டாதவங்களாம் இன்னைக்கு வெட்டுறாங்க. காரணம் இந்த கொரோனா வியாதி நிமித்தமாக ஒவ்வொரு
ஒவ்வொரு குடும்பங்களிலும் சமாதானமா இருக்கிறது, சந்தோஷமா இருக்கிறது, ஐக்கியமா இருக்கிறது. ஒரு பக்கம் நெருக்கங்கள் இருக்கலாம், பாடுகள் இருக்கலாம், பல தேவைகள் இருக்கலாம். சோர்ந்து போகாதீங்க, கலங்காதீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கணும்னு சொன்னாக்கா யோபு 42:10 தினந்தோறும் ஜெபிங்கள். அவன் யோபு தன் சிநேகிதனுக்காக வேண்டுதல் செய்தான். அன்பானுடைய இந்த யோபுக்குள்ள இருக்கிற ஒரு 5 காரணம் தெரியுமா? அவன் முதலாவது உத்தமன், 2வது அவன் சன்மார்க்கன், 3வது தேவனுக்கு பயந்தவன், 4வது பொல்லாப்புக்கு விலகுணமாய் இருந்தது மாற்றமல்ல, எல்லாவற்றும் மேலாக அவனுக்குள்ள இருந்த ஒரு மாயமான ஒரு குணம் என்ன தெரியுமா? சிநேகிதனுக்காக ஜெபித்தான். உங்களை விரோதிக்கிறவங்கள, உங்களை சபிக்கிறவங்கள, உங்களுக்கு விரோதமாக எழும்புகளை வேதனைப்படுத்தவங்கள உங்களால் அடிக்க முடியாது, உங்களால் யுத்தம் பண்ண முடியாது. கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுப்போம், சிநேகிதனுக்காக ஜெபிப்போம். நம்முடைய சிறையை கர்த்தர் மாற்றுவார். தேவத்தாவே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. மூலமாக கேட்ட அனைவரும் கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். அதனால எங்களுடைய கடைசியாக என் அன்பு தாயார் அவர்கள் ஜெபித்து நம்ம ஆசீர்வாதம் போட்டு நாம் முடிப்போம். அதற்கு முன்பாக ஜெனிதா இந்த அருமையான பிள்ளை ஒரு பாடலை பாடும் நடத்துவாராங்க.